ஜெயம் ரவி நடிப்பில் தற்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் படங்கள் ரோமியோ ஜூலியட், அப்பா டக்கர். இதில் ரோமியோ ஜூலியட் படத்தில் அவருக்கு ஜோடியாக ஹன்சிகா, பூனம் பாஜ்வா இருவரும் நடித்துள்ளனர். அந்த வகையில் இதுவரை பாசிட்டிவான வேடங்களாக நடித்து வந்த பூனம் பாஜ்வா முதன்முறையாக இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடித்துள்ளார். அதேபோல் சுராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள அப்பா டக்கர் படத்தில் த்ரிஷா, அஞ்சலி இருவரும் நாயகிகளாக நடித்துள்ளனர். இதில் த்ரிஷா ஜெயம் ரவியின் காதலியாக நடிக்க, அஞ்சலி அவரது முறை பெண்ணாக நடித்துள்ளார். ரோமியோ ஜூலியட் சிட்டி கதையில் உருவாக, இந்த அப்பா டக்கர் படமோ முழுக்க முழுக்க கிராமத்து கதையில் உருவாகியிருக்கிறது. என்றாலும் சில பாடல்களை வெளிநாடுகளில் படமாக்கி படத்தின் கலரை மாற்றியுள்ளனர். இந்த இரண்டு ஹீரோயின் படங்களில் நடித்தது பற்றி ஜெயம் ரவி கூறுகையில், என்னை பொறுத்தவரை எத்தனை நாயகிகள் என்றாலும் அதற்கேற்றாற் போல என்னை மாற்றிக்கொண்டு நடிப்பேன். குறிப்பாக த்ரிஷா, ஹன்சிகா இருவரும் என்னுடன் ஏற்கனவே நடித்துள்ளனர். அதனால் அவர்களுடன் ரொம்ப ஜாலியாக நடித்தேன். அதே சமயம் அஞ்சலி, பூனம் பாஜ்வாவுடன் அதிகம் பழக்கம் இல்லாததோடு அவர்களுடன் முதன்முறையாக நடித்ததால் அவர்களின் நடிப்பை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஈடு கொடுத்து நடித்தேன். ஆனால் இரண்டு படங்களிலுமே இரண்டு ஹீரோயின்களுடன் நடித்தது எப்படி என்றால், கதைப்படி அது சிரமமான விஷயம்தான். ஒரு நடிகையுடன் நமக்கு காதல் இருக்கும், ஆனால் மற்றொரு நடிகையுடன் காதல் இருக்காது. அதனால் அவரிடமிருந்து தப்பிக்க படாத பாடு பட வேண்டியிருக்கும். அந்த வகையில் இரண்டு படங்களுமே நல்ல ஜாலியான காதல் கலாட்டா படம்தான் என்கிறார் ஜெயம் ரவி.